சாலவாக்கம் அருகே மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமிற்கு வந்த அமைச்சர்களுக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் திமுக கட்சியினர் ரோஜா மாலை அணிவித்து ட்ரம்ஸ் வாத்தியங்கள் முழங்க கட்டை கூத்து கலைஞர்கள் நடனமாடியே உற்சாகமாக அழைத்து சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்துக்குட்பட்ட சாலவாக்கம் அடுத்த கரும்பாக்கம் கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தலைமையிலும், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் முன்னிலையிலும் இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தொழிலாளர் துறை அமைச்சர் கணேசன், கைத்தறி பிரிவு அமைச்சர் காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வருகை தந்தனர். அவர்களுக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் திமுக கட்சியினர் ரோஜா மாலை அணிவித்து ட்ரம்ஸ் வாத்தியங்கள் முழங்க கட்டை கூத்து கலைஞர்கள் நடனமாடிபடியே உற்சாகமாக அழைத்து சென்றனர். பிறகு மக்கள் திட்ட முகாமை பார்வையிட்ட அமைச்சர்கள் 185 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். அதைத் தொடர்ந்து முகாம் நடைபெற்ற இடம் அருகே உள்ள கோவில் கிணறு என்றும் பகுதிகள் நீண்ட காலமாக பட்டா கிடைக்காமல் அப்பகுதி மக்கள் சிரமப்படும் நிலையில் இன்னும் 2 வாரம் அல்லது 1 மாதத்திற்குள்ளாக முதலமைச்சருடன் பேசி இப்பகுதி மக்களுக்கு பட்டா வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன் உறுதியளித்தார். பின்னர் அமைச்சர்கள் அப்பகுதியில் திமுக கல்வெட்டு திறந்து வைத்து கொடியேற்றி பொதுமக்களுக்கு அறுசுவை பிரியாணி வழங்கினார்கள். வெங்கடேசன் அவர்களுக்கு அனிதா, அமைச்சர் காந்தி அண்ணன் அவர்களும், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு கணேசன் அவர்களும், மாவட்ட ஆட்சித் தலைவர் கலைச்செல்வி மோகன் அவர்களும் இங்க வந்திருக்கிறாங்க. இப்ப நம்ம கலெக்டர் அவர்கள் உங்களிடையே ஒரு வார்த்தை உறுதிமொழி கொடுப்பாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கோயில் கிணறு அப்படிங்கிற ஒரு கிளாசிபிகேஷன்ல பல காலமா பட்டா கொடுக்க முடியாம இருக்குது. அதை அரசாங்கத்துல பெர்மிஷன் வாங்கி இன்னும் ஒரு 2 வாரம் இல்ல அதிகபட்சம் 1 மாசத்துல கண்டிப்பா இருக்கவங்க எல்லாருக்கும் பட்டா ரெடி பண்ணிடுவோம். நன்றி. எல்லாருக்கும்